மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாரு. அ உண்மையா அந்த குடும்பமா வாழ்றத விட, தனியா இருந்துட்டு போனா நல்லோம். ஏன்னா சுதந்திரமா இருக்கலாம். எங்கள மனம் போன மாதிரி நாங்க வாழ இயலும். ஆகவே இந்த திருமணம்ன்றது கூட நமக்கு தேவையில்ல. அதனால நிறைய திருமணங்கள பார்க்குற நேரத்துல உடைஞ்சு போயிருக்கு. திருமணங்களே இல்லாம வாழ்றது எவ்வளவோ நல்லதுன்னு சொல்லி அவர் அந்த விஷயத்த கதைக்கிற நேரம் தான் எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. எங்கட வீடுகள்ல இருக்கக்கூடிய அந்த குருவி பார்த்திருக்கிறோம் தானே? அடைக்கலான் குருவி. அத பாருங்க. எ மாலை நேரத்துல எங்கட வீட்டு மரத்துல 50 குருவி இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னு சொன்னா 2 குருவி தான் அந்த இருட்டு நேரத்துல ஓடி வந்து அந்த கூட்டுக்குள்ள இருக்கும். இத நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். மற்றது இது அந்த 2 குருவிக்கு மேல அங்க இருக்கிறது இல்ல. ஆணும், பெண்ணும் 2 தான் இருக்கு. மற்றது அந்த முட்டை இடக்கூடிய தருணம் வரும்போது, கூட்டுல அது முட்டை இடுது. வெளியில எங்கேயும் முட்டை விழுந்து இது செஞ்சத நான் பார்த்தது இல்ல. இன்னொரு அவதானிச்சேன். அந்த குருவி முட்டையிலிருந்து வந்து குஞ்சு வந்த பிறகு அதுக்கு பக்கத்துல ஒரு நாள் அப்படியே கைய கொண்டு போற நேரம் 2ம் வந்து எந்த கைய கொத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு விரட்டுது என்னைய அந்த கூட்டுல இருந்து விரட்டுது. இத பார்க்குற நேரம் எனக்கு யோசனையா இருந்தது. இவ்வளவு ஒரு அழகா அந்த 2 குருவியும் வாழுது. ஒரு 4 குருவி வந்து இருக்கலாம் ஒரு கூட்டுல. ஒரு 3 குருவி வரலாம். ஆனா இல்ல, ஆடும், பெண்ணும் 2 தான் வந்திருக்கு. அது தண்ட முட்டைக்குள்ள ஒரு குஞ்சு இருக்குன்றது அதுக்கு எப்படி தெரியுது? தெரியல. ஆனா அதுக்கு ஸ்கேன் பண்ண மாதிரி, அதுல தண்ட குஞ்சு இருக்குன்றது அதுல மனசுல இருந்திருக்கு. அப்ப அது வந்து அத அடக்காத்து அந்த குஞ்சிய வெளிய கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுது. கூட ஒண்ண கட்டுது. ஏன்னா அந்த முட்டை சரியா இடணும். அதுக்குள்ள நாங்க வாழணும். இதுக்கு எந்த ஆபத்தும் குஞ்சுக்கு வரக்கூடாதுன்னு அவ்வளவு ட்ரை பண்ணிக்கணும்னு சொன்னா, நினைக்கிறீங்களா மனுஷனுக்கு மட்டும் தான் 6 அறிவு இருக்கு, பகுத்தறிவு இருக்குன்னு சொல்லி. தவறான ஒரு விஷயமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு மனுஷன் போயிட்டு குடும்ப வாழ்க்கை என்னன்றத குருவிட்ட போயிட்டு கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு வந்துட்டோம். சாதாரணமான ஒரு 3 அறிவு, 2 அறிவு இருக்கிற அந்த குருவிட்ட இன்னைக்கு குடும்பத்த பத்தி பாடத்த கற்பிக்க வேண்டி இருக்கு. இன்னைக்கு நெறைய பேருக்கு நான் சொல்ற விஷயம், கூடு குருவி இருந்ததுன்னு சொன்னா அது பக்கத்துல போயிருந்து அத பாருங்கன்னு சொல்லி. குடும்பம்னா என்னன்னு தெரியும். எவ்வளவு அழகா வாழுது தெரியுமா? தூக்கணாங்குருவி பார்த்திருக்கீங்க? அந்த குருவி ஏன் இப்படி கூண்டுக்கு உள்ளால போயிட்டு ரிஸ்க் எடுத்து அப்படி உள்ள போகுதுன்னா, பாம்பு வரக்கூடாது. முட்டைக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்னு யோசிக்குது. இப்ப நீங்க பார்த்தா பறவைகள், மிருகங்கள் எல்லாமே அழகான ஒரு குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறது கண்ணுக்கு முன்னால தெரியுது. இந்த மனுஷன் மட்டும் பாருங்க, அத விட மிகவும் ஒரு கேவலமான நிலைக்கு நாங்க நெறைய பேர் தள்ளப்பட்டுட்டோம் இல்லையா? வேணான்ற அளவுக்கு நம்ம வெறுத்து போச்சு குடும்ப வாழ்க்கை. ஆனா பாருங்க ஒரு தூக்கணாங்குருவி, அந்த குருவி அ ஒரு குருவி இறந்துட்டுன்னு சொன்னா, சொல்றாங்க, இன்னொரு குருவியும் இறந்துருது. அதோடயே அது இறந்து போயிருது. அது அந்த ஜோடிய செலக்ட் பண்றது பெரிய ர் நல்ல அழகா இருக்கு. ஆண் கூட கட்டிட்டு, பெண்ண கூட்டிட்டு வந்து, அத பார்க்கும் பெண்ணுக்கு அந்த கூடு விருப்பம் இல்லன்னா அது போயிரும். அப்ப ஆண் அந்த கூட்ட சரி செஞ்சுட்டு, திருப்பி பெண்ண கூட்டிட்டு வருது. பெண் ஓகேன்னு சொன்னா 2 பேரும் சேர்ந்து கட்டுறாங்க. சாதாரண மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு இருக்கிற குடும்ப வாழ்க்கையினுடைய பெருமதியும், அழகான தத்துவங்களும் மனுஷனுக்கு இல்லாம போச்சு. ஏன் என்ற கேள்வி நெறைய பேருக்கு இருக்கு. காரணம் இருக்குது. ஏனென்று சொன்னா, மிதமிஞ்சிய ஆசை. பேராசைன்னு சொல்லலாம். ஆனா அந்த மிருகங்களுக்கும், பறவைகளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆசை உண்மையாவே இல்ல. அதனால தான் நீங்க பாருங்க பெரிய ஆசைப்பட்ட இன்னைக்கு நம்மட நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ சரி, பெரிய பெரிய கோடீஸ்வரரா வரும்னு நெனைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு ஜெயில்ல இருந்து இன்னைக்கு கோப்பையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏன்? இன்னைக்கு கீழ்த்தரமா நம்மள கொண்டு போகுது ஒரு விஷயம். என்ன விஷயம்ன்றத பாருங்க. அந்த விஷயத்திலிருந்து வெளிய வந்தேன்னு சொன்னா, அழகான பாடங்கள் இயற்கையில குருவி, சின்ன பூச்சிகள் நமக்கு கற்றுக் குடுத்துட்டு இருக்கு. அத பார்த்தோம்ன்னு சொன்னா, நம்மோட குடும்ப வாழ்க்கையில நெறைய விஷயங்கள நம்ம சரி செஞ்சுட்டு போவோம். நெறைய விஷயங்கள் மாறிரும். கடவுள் தாமே உங்கள ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.